டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் 6 வருடத்திற்கு பிறகு நடைபெறும் ஒரு நாள் கோடை விழாவை அமைச்சர்கள் ஏவாவேலும் ராஜேந்திரன் ஆகியோரும் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இது தொடர்பானவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். மேலும் அவர் பிரியங்கா, அதாவது ஏலகிரி மலை கோடை விழா ஆண்டுதோறும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் கொண்டாடுவது வழக்கம். இந்த நிலையில 2018ஆம் ஆண்டு கடைசியாக ஏலகிரி மலையில கோடை விழா கொண்டாடப்பட்டது. 6 வருடங்களுக்கு பிறகு தற்போது இது ஏலகிரி மலையில மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இணைந்து ஒரு நாள் கோடை விழா நடத்தப்படுவதாக 2 நாட்களுக்கு முன்பு தான் மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இந்த நிலையில இன்று காலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி கோடை விழாவை துவக்கி வச்சாங்க. அதற்கு முன்னதாக பார்த்தோம்னா 2 அமைச்சர்களுக்கும் மயிலாட்டம், கோலாட்டம் மற்றும் மேளதாளங்கள் போலங்க அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா கோடை விழாவில் பொதுமக்களின் பார்வைக்காக அமைக்கப்பட்டிருந்த அனைத்து இடங்களையும் 2 அமைச்சர்களும் நேரில் சந்திச்சு பார்வையிட்டாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா இந்த கோடை விழா பார்த்தோம்னா பேரளவு மட்டுமே இந்த கோடை விழா நடைபெற்றது. இதுல பார்த்தோம்னா மக்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான கண்காட்சிகள் எதுவும் காட்சிப்படுத்தப்படவில்லை. மேலும் மலர் கண்காட்சி, செடி கண்காட்சி, மகளிர் சுய உதவி குழுவின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் வைக்கப்பட்ட பல கண்காட்சி ஆகிய சில ஸ்டால்கள் மட்டுமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில பார்த்தோம்னா இங்கு திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, திருப்பத்தூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய குழு தலைவர்கள் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகளை, அதே போல ஏலகிரி மலை சுற்றுலா பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.